ஹலோ கண்டென்ட் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயாவுக்கு ஒரு எச்சரிக்கை நம்ம பிக் பாஸ் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விக்ரம் வந்து நேற்று நாமினேட் ஆகி வெளியே போயிட்டாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் நேற்று விக்ரம் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போகும்போது நம்மளோட மாயா அண்ட் நம்மளோட மணி 2 பேருமே அந்த கதவுக்கு அந்த பக்கம் வந்து தலையை விட்டு எட்டி பார்த்ததாகவும், அதை பார்க்கும்போதே பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து மாயா மணி 2 பேரும் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸ்கள்லாம் வந்து கட் பண்ணாமல் ஜெர்க் இருந்துச்சு. ஆனால் வந்து அது எப்பயுமே வந்து கட் பண்ணி எடிட் பண்ணுறது தானே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணால், கடைசியாக வந்து நம்மளோட பிக் பாஸ் மாயா கிட்ட இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன், கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். உடனே மாயா வந்து சாரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே நடந்தது வரைக்கும் பார்த்தா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா எட்டி பார்த்ததுக்காக தான் வந்து பிக் பாஸ் அவங்கள வார்ன் பண்ண மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் சோஷியல் மீடியாவில் இருந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை அவங்க வந்து அதனால் பண்ணலை. விக்ரம் போனதுக்கப்புறம் மாயா அந்த கேட்டை பார்த்து மிடில் ஃபிங்கரை ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க இனிமேல் அப்படின்னும், இனிமேல் வந்து பண்ணிங்கன்னா உங்களை வார்ன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க, அந்த மிடில் ஃபிங்கர் காட்டுறதெல்லாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இப்போ எல்லாருக்குமே ரொம்பவே பார்க்கும்போது ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மாதிரி மிடில் ஃபிங்கர் காட்டினதுக்கான எந்த ஒரு ஃபுட்டேஜஸுமே இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதை வந்து நெட்டிசன்களாக வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறாங்களா இல்லை என்ன விஷயம் அப்படின்றதும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து மாயா மிடில் ஃபிங்கர் காட்டியிருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க, காட்டக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. பட் காட்டினாங்களா இந்த வாட்டி அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜஸ் எதுவுமே இல்லாதனால ஸோ அவங்கள வந்து எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து மாயான் மணி வந்து அந்த பக்கம் எட்டி பார்த்ததுக்காக தான் மட்டுமே வந்து அவங்கள திட்டியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ அப்படி எட்டி பார்த்ததுக்காக தான் திட்டணும் அப்படின்னா மணியும் கூட சேர்த்தானே திட்டணும், ஏன் மாயாவை மட்டும் திட்டினாங்க அப்படின்ற கேள்விகளும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.